சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போலவே தோற்றத்தில் அச்சு அசலாக ஒற்றுமை கொண்டிருந்தவருமான பண்ருட்டி ரமேஷ் நேற்று மாரடைப்பு காரணமாக திடீரென காலமானார். அவரது மறைவு விசிக தொண்டர்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களில் அவரை பின்தொடர்ந்தவர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி டாக்டர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த பண்ருட்டி ரமேஷ் விசிக தலைவர் திருமாவளவனின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் இணைந்தவர். தோற்றத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் போலவே இருந்ததால் கட்சி வட்டாரங்களில் இவர் திருமா ரமேஷ் என்றும் எழுச்சி தமிழரின் அன்பு தம்பி என்றும் பாசத்துடன் அழைக்கப்பட்டு வந்தார். மேலும் இவரை முதன்முறையாக பார்ப்பவர்கள் பலர் திருமாவளவன் என்றே நினைத்ததுண்டு. கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்ட இவர் விசிகவின் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில துணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். சமூக வலைதளங்களிலும் தீவிரமாக இயங்கி வந்த இவர் திருமாவளவன் பேச்சுகளுக்கு லிப்சிங் செய்தும் பாடல்களுக்கு வாயசைத்தும் காணொலிகளை வெளியிட்டு பிரபலமானார். இந்த சமூக வலைதள பங்களிப்புக்காக இவர் டிக்டாக் மன்னன் என்றும் அழைக்கப்பட்டார். இவரை வெள்ளந்தியான மனிதர் என்று பாராட்டியவர்கள் உட்பட பலருக்கும் இவரது திடீர் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இருதய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பண்ருட்டி ரமேஷுக்கு நேற்று திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக அவர் கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். பண்ருட்டி ரமேஷின் மறைவுக்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தம்பி பண்ருட்டி ரமேஷ் அவர்களின் திடீர் மறைவு பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. அவரது மகனை தொடர்பு கொண்டு துக்கம் விசாரித்து ஆறுதல் கூறினேன். தம்பி ரமேஷுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தனது இரங்கல் செய்தியில் உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார்.